இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அர்ஜென்டா தான் நான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ்ல சாரி தரேன் அப்படின்னு சொன்னதும் அப்பப்போ அவ்வளோ என்கொயரி வந்துருச்சு. ஒவ்வொருத்தரும் 10 சாரி 15 சாரி 8 சாரி அந்த மாதிரி எல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கீங்க. நான் எல்லாரோடதும் இன்னைக்கு வந்து ஆர்டர் இன்னைக்கு மட்டுமே எனக்கு வந்து 250 பிளஸ் ஆர்டர் வந்துருச்சு. 250க்கு மேலேயே ஆர்டர் வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே ஹோல்சேல் பிரைஸ் அப்படிங்கறதுனால நான் எல்லாத்துக்குமே வந்து பேக் பண்ணி வச்சுட்டேன். ஆனா மேபி நான் இன்னைக்கே உங்களுக்கு கொரியர் போடுறதா சொல்லியிருந்தேன். உங்களோட அட்ரஸ் பார்சல் எல்லாமே நான் வந்து பேக் பண்ணி வச்சியாச்சு. ஏன் வந்து நான் இன்னைக்கு கொரியர் போட முடியாது சாரி. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம 2 சாரி 3 சாரி அந்த மாதிரி ஒரு பார்சல் ஒவ்வொருத்தரும் வந்து 2 சாரி 3 சாரி அந்த மாதிரி ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து எஸ்டி கொரியர்ல போட்டோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா எஸ்டி கொரியர்ல வந்து இந்த ஆர்டர்ஸ் போட முடியல. ஏன்னு பாத்தீங்கன்னா கொரியர் சார்ஜ் வந்து ரொம்ப ஓவரா வருது. இப்ப கேஜி 50 rupees அப்படி 50 rupees அப்படின்னாங்க. அதர்ஸ் வந்து 70 rupees. நம்ம வந்து ரெகுலர் கஸ்டமர்னால நமக்கு வந்து கம்மி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. கேஜி 50 rupees அப்படின்னும் போது 15 சாரி 20 சாரிக்கும் சேம் அதே மாதிரி கேஜிக்கு தான் 50 rupees அதே மாதிரி தான் எடுப்பாங்களாமா. அதனால நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்ல போடலாம் அப்படின்ட்டு டிரான்ஸ்போர்ட்ல கேட்டிருக்கோம். டிரான்ஸ்போர்ட்ல பாத்தீங்கன்னா 150 200 அந்த மாதிரி வந்து கொரியர் சார்ஜ் பண்றதா சொல்லியிருக்காங்க. இங்க எங்க கிட்ட இருந்து பக்கத்துல டிரான்ஸ்போர்ட் எது இருக்கு அப்படின்றத நாங்க விசாரிச்சுட்டு டிரான்ஸ்போர்ட்லயே உங்களுக்கு வந்து நாங்க கொரியரும் போட்டுருவோம். உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்ப இனிமே வந்து வரப்போற சாரி எல்லாமே உங்களுக்கு 199 இருந்து சாரி அவைலபிளா இருக்கு. ஸ்கிப் பண்ணி மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.